வணக்கம். ஸ்ரீ காளிமுசரணம் ஸ்ரீ காளிமணியை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திகேயன். நம்ம நீங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த தை அமாவாசை நம்ம பண்ணக்கூடிய வழிபாட்டு முறையில ஒரு தாந்திரிக வழிபாட்டு முறை சொல்ல போறேங்க. இந்த தாந்திரிக வழிபாட்டு முறைங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு நிறைந்த செல்வத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கடன் தொல்லை நமக்கு விடுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண தடை போக்கும். நமக்கு இந்த மாதிரி எண்ணில் அடங்கா பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய விநாயக பகவான் முழு முதற் கடவுளை மையமாக கொண்டு நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை நீங்க எல்லாரும் வீட்டுல பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்துங்க. இப்ப வாங்க என் தந்தையின் மலடைய வணங்கி கொண்டு நம்ம இந்த பரிகார முறை, அதாவது தாந்திரிக வழிபாட்டு முறையை எப்ப நம்ம பார்த்து வருங்க. இந்த வழிபாட்டு முறை நம்ம சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை தினம் வருவது பாத்தீங்கன்னா புதன்கிழமைங்க. இந்த புதன்கிழமைங்கிறது யாருக்கு ரொம்ப உகந்தது பாத்தீங்கன்னா விநாயக பகவானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது இந்த புதன்கிழமைங்க. அதாவது உலகின் முதற் கடவுள் சொல்லக்கூடிய அந்த மூசித வாகன் சொல்லக்கூடிய அந்த விநாயக பகவான் கற்பகநாதனுக்கு உகந்தது பாத்தீங்கன்னா இந்த புதன்கிழமை. இந்த புதன்கிழமை பாத்தீங்கன்னா புத்திக்கு காரோதம் சொல்லக்கூடிய புதன் பகவானுக்கும் பிறந்த நாள் இந்த புதன்கிழமை. இந்த நன்னாள்ல இந்த திருநாள்ல இந்த தை அமாவாசை அமர்றதுங்கிறது நமக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அதிசயத்தின் மேல அதிசயங்க. இப்படியே இந்த அதிசயமா அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள்ல என்ன சார் பண்ணணும்னா என்ன பண்ணுங்க, நான் சொல்லக்கூடியது வந்து எருக்கன் செடி வச்சுதாங்க பேச போறேன். இப்போ எருக்கங்கிறது பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாட்டுல மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா எருக்கம் இலை, எருக்கம்பூ, எருக்கம் செடி. ஒரு வெள்ளை இருக்க விநாயகர் உங்க வீட்டுல இருக்காருன்னா உங்க வீட்டுல எந்த ஒரு தீய சக்தியுமே இருக்காதுங்க. ஒவ்வொரு மகிமை உள்ள வெள்ளை இருக்கு. விநாயகர் ஆலயம் போய் பாருங்களேன், இந்த வாசல போய் வெள்ளை இருக்குள்ள செஞ்ச விநாயகர் சிலை, விநாயகருக்கு நிறைய வச்சிருப்பாங்க. ஏன்னா அது எல்லாமே பாத்தீங்கன்னா விநாயகருக்கு உகர்ந்தது. எருக்கம் பூ விநாயகர் போட்டு வழிபாடு பண்றோம்னா நமக்கு வேண்டிய பலன் அப்படியே கொடுத்துருவார் அந்த கற்பகநாதன், இந்த கணநாதன் சொல்லக்கூடிய விநாயகர் பகவான். அவ்வளவு மகிமையை வாங்கிந்த இந்த எருக்க செடியில நம்ம நீ சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எருக்க இலை, அதாவது கிளுசல் இல்லாத, பழுப்பு தட்டாத, பூச்சி அடிக்காத, ஒரு நல்ல சுத்தமான நல்ல ஒரு முழு ஆரோக்கியமாக உள்ள அந்த ஒரு இயற்கை செடியிலேருந்து ஒரு இயற்கை இலை எடுத்துட்டு வாங்க. சார் வெள்ளை இருக்கு என் பக்கத்துல இல்லையே சார்னா பரவாயில்லைங்க, உங்க அருகாமையில் வெள்ளை இருக்கும் இல்லைன்னாலும் பரவாயில்ல. என்ன எருக்கம் செடி இருக்கிறதோ அந்த எருக்கம் செடியில இருந்து இலை எடுங்க. அந்த இலையில பாத்தீங்கன்னா பூச்சி அடிச்சுக்க கூடாது. அந்த இலையில பாத்தீங்கன்னா ஓட்டை கிசி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்ல ஒரு முழுமையான இலையா பார்த்து எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, ஒரு மண் விளக்கு, அகல் விளக்கு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த அகல் விளக்கு தீபம் அது மேல ஏத்த போறோம். அதுக்கு தேவையான எண்ணெய் திரி எடுத்துக்கோங்க. நெய் தீபமாக இருந்தா நல்லது. நெய் தீபம் இல்ல சார்னா நல்லெண்ணெய் வச்சும் நீங்க தீபம் போடலாங்க. அதே மாதிரி என்ன பண்ணணும்னா காலையில இந்த தீபம் போடுறோம்னா இல்லைங்க, காலையில நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும். இந்த விரதத்தெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க, மாலை நேரத்துல அந்தி சந்தி நேரம் சொல்றோம்ல பாத்தீங்களா, அந்த இரவும் பகலும் அந்த கலந்து நிற்கும் பாருங்க. ஒரு 5:30 மணில இருந்து 6:30 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த அந்தி சந்தி வேலை சொல்லும் அந்த 1 hour. இந்த 1 hour இடைப்பட்ட நேரத்துல என்ன பண்ணுங்க, உங்க பூஜை அறையில விநாயகர் புகைப்படத்துக்கு முன்னாடி ஒரு மணப்பலகையை போடுங்க. மணப்பலகைன்னா ஒரு சின்னோட பலகையை போட்டுட்டு சுத்தம் பண்ணிட்டு அந்த பலகை மேல என்ன பண்ணுங்க, மஞ்சள் சந்தனமா தெளிச்சு சுத்தம் பண்ணிட்டு அந்த பலகை மேல இந்த இலைய வையுங்க. இந்த எருக்க இலைய இந்த பலை மேல வையுங்க. அந்த பலகை மேல வச்சுட்டு அந்த எருக்க இலைக்கு மஞ்சள் போட்டு வைங்க. அதே மாதிரி சந்தனம் பொட்டு வைங்க. என்ன வசதி இருக்கோ மஞ்சளும் சந்தனமும் ஏதோ ஒண்ணு ஒரு பொட்டு வைங்க. மேல குங்குமம் பொட்டு வைங்க. அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சு கூட அகல் விளக்கு எடுத்து வச்சு அந்த அகல் விளக்கு சுத்தி பொட்டு வைங்க. பொட்டு வச்சுட்டு அந்த அகல் விளக்குல லைட்டா பூ போடுங்க. பூ போட்டு தீபம் ஏத்துங்க. நல்லெண்ணெய் தீபமும் அல்லது உங்க நெய் தீபம் உங்க சக்திக்கு ஏற்ப தீபத்தை ஏத்துங்க. தீபத்தை ஏத்திட்டு ஃபர்ஸ்ட் விநாயகர்கிட்ட உங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அத்தனையும் நீக்குங்க. அந்த தீப ஒளிங்கிறது விநாயகர் அங்க எழுந்தருள் இருக்கார் உங்கள் இல்லத்துல நினைச்சுக்கோங்க. இந்த எருக்க இலை மேல எரியக்கூடிய விளக்கு, அந்த விளக்கு தீபம் எப்படின்னா அந்த முதற் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயக பகவான் உங்க வீட்டுல எழுந்தருள் இருக்கார், அதாவது தீப வடிவில உங்க கண்முன்னு இருக்காருன்னு நினைச்சுக்குவாங்க. நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, உங்களுடைய கஷ்டங்கள் குறைகள் எல்லாம் நீங்கிறதுக்கு அவர்கிட்ட வாய் விட்டு சொல்லுங்க. விநாயக பகவான்கிட்ட, விநாயக பகவானப்பா எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு, என் கடன் எல்லாம் எனக்கு நீங்கணும்ப்பா, எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குப்பா, கஷ்டம் நீங்கணும்ப்பா, இல்ல திருமணம் ஆகாமனா எனக்கு திருமண தடைகள் இருக்குப்பா, இந்த திருமண தடை போக்கணும், இல்ல புத்திரம் பாக்கியம் வேணும்னா அப்பா எனக்கு புத்திர பாக்கியத்தை கொடுப்போம். என்ன குறைகளோ அந்த குறைகளை அவர்கிட்ட சொல்லுங்க. ஓப்பன் மவுத்தா சொல்லணும். மனசுக்குள்ள வேண்டியது கதைக்காகாது. விநாயகரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஓப்பன் மவுத்தா நீங்க சொல்லுங்க. சொல்லிட்டு இந்த தீபம் குறைஞ்சது 45 நிமிடத்துல இருந்து 1 மணி நேரம் தீபம் எரியட்டுங்க. இதை நீங்க பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல சுபிச்சம்ங்கிறது அப்படியே படிப்படிப்படி அப்படியே உயருங்க. ஏன்னா இந்த நேரத்துல புதன்கிழமையில
வருகின்ற தை அமாவாசை உங்க முன்னோர்களும் வருவாரு. இந்த தை அமாவாசை முன்னோர்கள்லாம் வழிபாடு பண்ணிய பிறகு மார்னிங் என்ன பண்ண போறோம், நம்ம அந்த அமாவாசை விரதம் எல்லாம் கொடுத்துட்டு தர்ப்பணம் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணிட்டு முன்னோட ஆசுவை நம்ம வாங்கிட்டு என்ன பண்றோம், அடுத்து விநாயக பகவானை வழிபாடு பண்றோம். விநாயகரப்பா எனக்கு இதெல்லாம் நீ செஞ்சு கொடுப்பான்னு கேட்கும் போது அந்த விநாயகர் உங்களுக்கு அருள்வாருங்கிறது நிதர்சனமான உண்மைங்க. இதை நீ உங்க வீட்டுல எல்லாம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பாரு, உங்களுடைய கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பாரு, இல்ல ஜாதக சம்பந்தமான வேறு ஏதோ பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்க பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல என் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறோம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர், அன்பு நண்பன் கார்த்திகேயன். நான் உங்கள் வேறு காணொலி சந்திக்கிறேன். அனைத்து வளமும் அனைத்து சொல்லும் பெற்று அனைவரும் இன்புற்று வாழ என் காளியம்மனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.